எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவில் இன்ஜினியர் விஜய் கிருத்திக், விஜய் பில்டரில் இருந்துங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கிற இந்த கட்டடத்திலிருந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய சேலம், நம்ம வந்து ஆன் தி வே பைபாஸில் வந்தோம் அப்படின்னா இளம்பிள்ளை, லெஃப்ட் எடுத்த இளம்பிள்ளை போயிடும். எக்ஸாக்ட் பஸ் ஸ்டாப்பு வந்து காக்காப்பாளையம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ராக்கிப்பட்டின்னு சொல்லிவிட்டு இங்கே அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய, அதாவது அரசினுடைய சட்ட கல்லூரி இருக்குது. ஸோ இந்த இரண்டு கல்லூரிக்கும் நியர்பையாக தான் இந்த சைட் நம்ம நின்று பேசிகிட்ருக்குறோம். இது வந்து ஒரு 2 BHK வில்லாங்க. ஸோ இந்த வில்லை வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இதோடைய பூமி பூஜை நம்ம விஜய் பில்டரில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடு வந்து நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு 2 BHK வந்து வில்லாங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நாம் நின்றுட்டுருக்கிற இந்த இடம் வீட்டினுடைய போர்ட்டிக்கோ. இப்போ வந்து ஒரு மேசன் வந்து மெட்டீரியல் வந்து லோட் பண்ணிட்டுருக்காரு இல்லைங்களா. ஸோ இது வந்து வீட்டினுடைய போர்ட்டிக்கோங்க. இது போர்ட்டிக்கோ நல்லா வந்து வைடு வந்து ஸ்பேஸ் கொடுத்து முன்னாடி வந்து நமக்கு ஒரு காம்பேக்டான ஒரு கார் நிறுத்தலாம், அது மாதிரியான ஒரு போர்ட்டிக்கோ. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு பேரிங் பில்டிங்க. நம்ம வந்து இதுக்கு ஃப்ரேம் வந்து முன்னாடி வந்து போர்ட்டிக்கோவுக்கு மட்டும் இங்கே ஒரு பில்லர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே ஒரு பில்லர் வந்து நிற்கிது பாருங்கள். 2 பில்லர் வந்து போர்ட்டிக்கோவில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதர்வைஸ் இது வந்து நமக்கு வந்து லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1000 வருஷம் ஆனாலும் கூட நம்ம வந்து அந்த மண்ணிலிருந்து அந்த கல் எடுத்தோம்னா கல்லாகவே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் உட்பட அதெல்லாமே அந்த காலத்தில் முழுக்க கருங்கல்லே கட்டினாங்க. எங்கேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெயின்போஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எங்கேயுமே இரும்பு அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூட நம்முடைய ராமர் கோயில் நம்ம வந்து அயோத்தியில் கட்டினாங்க இல்லையா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு எங்கேயுமே டிஎம்டி பார் வந்து ஒரு சிங்கிள் ராடு கூட யூஸ் பண்ணாமல் முழுக்க கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. அது இன்னும் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முழுக்க கற்களை பயன்படுத்தி, அதாவது நம்ம வந்து சொல்கிறது வந்து நம்ம ரஃப் கல் இல்லை ஏதோ வகையான அந்த கருங்கல்லோ இல்லை நம்ம ஸ்டோன் ரியல் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டோனை வச்சு பண்ணும்போது என்றைக்குமே அதை வந்து மண் அரிப்பு ஏற்பட்டோ தண்ணி பட்டாலும் எது பட்டாலும் அது என்ன ஆகாது அப்படின்னா அது அரிச்சு போகிறதுங்கிறது போகவே போகாது. இது நம்ம வந்து பில்லர் போட்டு கட்டுறோம். அதனாலேயே மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நம்ம வந்து ரீஎன்போர்ஸ்மெண்ட்டில் பெரிய அளவில் பெல்ட்டெல்லாம் கொடுக்குறோம். அதாவது பில்லர் டு பில்லர் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து இது கொடுத்தாலும் ஆனால் வந்து இன்னமும் பழங்காலத்து மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா நீ வந்து அசிவாரமே போடாமல் வந்து பில்டிங் கட்டுற அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு பில்லருக்கும் இன்னொரு பில்லருக்கும் இடையில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஹெவியான வந்து பிளிந்த் பீம் போட்டிருப்போம். அந்த பிளிந்த் பீம் வந்து அதுக்கு மேலே என்ன ஹைட் வேணுமோ இது மாதிரியான ஃப்ளாக்ஸ் கலரில் வச்சு நம்ம வந்து பில்டிங்கை கட்டி அது என்ன பண்ணியிருப்போம், அப்புறம் வந்து உள்ளே கிராவல் ஃபில் பண்ணி அதை வந்து நம்ம ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர் போவோம். இன்னமும் வந்து ஓரளவுக்கு ஏஜ் ஆன பர்சன் பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரியான கட்டுமானத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, கட்டுமானம் ஒரு பில்டிங்கு அப்படின்னா அஸ்திவாரம் அப்படின்னாவே கருங்கல் இருக்கணும், நம்ம கருங்கல்லால் அஸ்திவாரம் போடணும். ஏன்னா நமக்கு வந்து கருங்கல்லால் தான் பழைய காலத்தில் நம்ம வீடு கட்டணும். அதாவது கோயில் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கருங்கல்லால் கட்டப்பட்டது தான். ஸோ அதை தொடர்ந்து நமக்கு வந்து வீடே கூட கருங்கல்ல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜனத்தொகை பெருக நம்ம மண் எடுத்து குழச்சி வீடு கட்டினோம். அப்புறம் மண்ணையே வந்து செங்கல்லாக மாற்றி அதை நெருப்பில் வந்து நம்ம சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடு கட்டணும். இந்த பானை அன்றாட தேவைக்காக மண்ணில் செய்யப்பட்ட மண் பாண்டங்கள்லாம் பயன்படுத்துதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை செஞ்சுட்டு நம்ம எப்படி நெருப்பில் போட்டு அதை வந்து சுட வைப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். இது மாதிரியான வந்து ஒரு கலாச்சாரம், இதை பின்பற்றலாம். இதுக்கப்புறம் நம்ம செங்கலை தயாரிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதன் அடிப்படையில் தான் வந்தது. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல்புற செவருக்கெல்லாம் வந்து என்னென்னமோ வந்து நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் வந்துருச்சு. இன்றைக்கி ஏஎஸ்சி பிளாக் வந்துருச்சு, இன்டர்லாக் வந்துருச்சு. அப்புறம் இப்போ இந்த வீடியோ நம்ம பிளேயாஸில் பண்ணுறோம். அப்புறம் இன்னமும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடு பிளாகெல்லாம் கூட வந்திருக்கு. இதெல்லாம் இருந்த போதும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மேல் சுவர் செவருக்கு கூட அவங்க வந்து ஓகே இது இன்றைக்கி இருக்கிற நிறையா விஷயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ போரத்தான் பிரிக்கெல்லாம் வந்து நல்லா ஹோல்சோர்ஸாக இருக்கிற பிரிக்கெல்லாம் வந்திருக்கு. ஆனால் ஃபவுண்டேஷன் அப்படின்னா கம்பல்சரியாக கருங்கல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து பழைய ஆளுங்க சொல்லுவாங்க. இப்போது ட்ரெண்ட் எல்லாம் மாறிட்டே வருது. இன்றைக்கி ஒரு சிறிய வீடு கட்டினாலும் கூட அது யாரும் கருங்கல் ஃபவுண்டேஷன் போடுறதில்ல. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
அவர்கள் வந்து அதாவது பிரேமிட் ஸ்ட்ரக்சர் பில்லர் ஃபவுண்டேஷன் போட்டு தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதான் சொன்னேன், பிரேமிட் ஸ்ட்ரக்சருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து லோடு பீரிங் ஸ்ட்ரக்சர் வந்து செலவினங்கள் கொஞ்சம் குறையும் பிரேமிட் ஸ்ட்ரக்சர் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் நமக்கு வந்து பிரேமிட் ஸ்ட்ரக்சர் நிறைய பேர் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறாங்க. அதில் சின்ன மைனஸும் இருக்குது. என்ன மைனஸ் இருக்குன்னா இது மாதிரி தான். இப்போ ராடு ஒரு காங்கிரீட் போடுறோம், அந்த ராடு மேலே காங்கிரீட் இருக்குது. இப்போ எங்கேயாவது ஆண்டுகள் போக போக அந்த சிமெண்ட்டுடைய டோஸ் குறைஞ்சி ஏதாவது கொஞ்சம் பொறிஞ்சு போச்சு, அதுக்குள்ளே வந்து வாட்டர் வந்து உள்ளே ட்ராவல் ஆகுதுன்னா கண்டிப்பாக கரோஷன் ஃபார்ம் ஆகி அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கருங்கல் ஃபவுண்டேஷனில் கருங்கலை வைத்து நம்ம தளம் அமைத்து கருங்கல்ல வச்சு நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணுற பில்டிங்கில் நமக்கு அது மாதிரியான எந்த ஒரு மிஸ்டேக்குமே எத்தனை வருஷம் ஆனாலும் ஃபவுண்டேஷனில் வராது. இந்த பில்டிங் வந்து நம்ம முழுக்க கருங்கல் ஃபவுண்டேஷனில் பண்ண பில்டிங்கு. இது வந்து நம்ம நின்றுட்டுருக்கிறது, இது வந்து ஒரு ஹால். இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16x16 சைஸு ஹாலு. இப்போ நம்மெல்லாம் மெட்டீரியல் உள்ளே லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஹாலோடைய சைஸ் வந்து பெருசாக விஷயம் ஆகாது. நான் ரூம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு, அதில் வந்து நல்லா உங்களுக்கு கவர் ஆகும். இந்த வந்து ஒரு கிச்சனுங்க. இது வந்து ஒரு 10x11 சைஸில் ஒரு கிச்சனு. அதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து நடந்து போகிறார் இல்லைங்களா, அந்த மேசன் நடந்து போகிறாரு பாருங்கள். இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு அங்கே வந்து ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அவர் மேலே உட்காந்து வேலை செய்கிறாருங்களா, அது கீழே வந்து ஓப்பன் கொடுத்துருக்கோம். அது பாத்ரூமு. இந்த ஹாலோட எக்ஸாக்ட் குபேர மூலையில் இங்கே வந்து பூஜா ரூமு. இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். அந்த சிமெண்ட்டில் சாக்கில் வந்து உள்ள மண் லோட் பண்ணி சாரத்துக்காக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, சப்போர்ட்டிங்காக. அது வந்து இந்த ரூமுடைய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அதான் மாஸ்டர் பெட்ரூமுக்கான ஒரு பாத்ரூம். இந்த இடத்துல தான் நமக்கு ஸ்டேர் கேஸ் வரப்போகுது. இந்த ஸ்டேர் கேஸில் இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேர் கேஸ்கில் ஒரு பாத்ரூம் போட்டு அப்படியே விட்டுருவாங்க. நாங்கள் அதை 2 பாத்ரூம் கொண்டு வர போகிறோம். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 அடி வந்து அந்த பில்லர் தெரியுது இல்லைங்களா, இங்கேருந்து நம்ம இந்த செவத்துக்கு 6 அடி விட்டுருக்கோம். ஸ்டேர் கேஸ் வந்து 3 அடி நம்ம வந்து மேலே ஏறி போகிறதுக்கு, அதுக்கப்புறம் அங்கே போய் லேண்ட் ஆகி மொட்டை மாடி போகிறதுக்கு வந்து 3 அடி. அப்போது வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் போடணும் அப்படின்னா நமக்கு மினிமம் வந்து 6 அடியாச்சும் இருக்கணும். அந்த 6 அடியில் நம்ம என்ன பண்ணுறோம், படி லேண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறது பாருங்க, உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடம் இப்போ கீழெல்லாம் வந்து ஒரு லைன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இறங்கி நிற்கிறேன். இந்த இடம் வந்து இது பாத்ரூம் ஓப்பன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது ஒரு பாத்ரூம். இங்கே வந்து நம்ம பாத்ரூமை வந்து செவரை அடைக்கிறதுக்காக இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். அங்கங்கே வந்து சந்து விட்டு கட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பாத்ரூம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இது போக இங்கே வந்து ஒரு 3 அடிக்கு நம்ம ஓப்பனாக இருக்கும். அந்த இடம் வேஸ்ட்டு தான். அதுதான் இந்த வீட்டினுடைய அவுட் சைடு, அதாவது வெளிப்புற பாத்ரூமா, ஒரு அடிஷ்னல் பாத்ரூமா. வீட்டுக்குள்ளேயே 2 பாத்ரூம் வந்துடுது. நமக்கு வந்து அவுட் சைடு பாத்ரூம் ஒன்று இருந்தால் நமக்கு ஏதாவது நல்ல காரியத்துக்கோ கெட்ட காரியத்துக்கோ போயிட்டு வரோம், இல்லை வெளி ஆட்கள் யாராவது வராங்க அப்படின்னு நம்ம பெட்ரூமுக்குள்ளே போய் அவங்களுக்கு பாத்ரூம் அக்சஸ் அங்கே தான் இருக்குது அப்படின்னா அவங்க போகிற சிரமமாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் தவிர்க்கிறதுக்காக வெளியே வந்து ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியே வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துட்றோம். ஸோ இது மாதிரி தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதே சொன்ன மாதிரி ஒரு 1200 சதுரடி கொண்ட இந்த லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டில் நம்ம 2 மாஸ்டர் பெட்ரூம், 10x16 சைஸில் 2 பெட்ரூமுங்க. அப்புறம் 10x11 ஒரு கிச்சனு, 16x16 சைஸில் ஒரு ஹாலு, வெளியே வந்து ஒரு பாத்ரூம், அவுட் சைடு பாத்ரூம் ஒன்று, 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமு. அது போக நமக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு போர்ட்டிக்கோ. ஸோ இது மாதிரி ஒரு 1200 சதுரடியிலேயே நம்ம வந்து ஒரு காம்பேக்டான வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ஹவுஸு. இது மாதிரி பண்ணும்போது நமக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டாக இருக்கும். பட்ஜெட் வந்து நம்ம ஒரு வீடு பண்ணும்போது கரெக்டாக நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணேன், ஆனால் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்டை விட எனக்கு வந்து 30% அதிகமாகிடுச்சு, இல்லை ஒரு 25% அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு ராங்கான ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ ராங் கால்குலேஷன் பண்ணிவிட்டு எதுக்கு எந்தெந்த மெட்டீரியல் நமக்கு ஆகும் அப்படிங்கிறத ரைட்டான ஒரு கரெக்டான ஒரு பர்சன், ஒரு இன்ஜினியரை வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக் வரவே வராது. இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த பில்டிங் பண்ணுறதுக்கு டோட்டல் என்ன அப் டு பாட்டம் எல்லா ஒர்க்குக்குமே நம்ம வந்து ப்ரைஸ் கோட் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஃபைனல் ப்ரைஸ் கொடுத்து அவங்களும் நாங்களும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் அந்த அக்ரிமெண்ட்டை அவங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியே கொடுத்துட்றோம். அப்போது கான்க்ரீட்டாக நம்ம வந்து என்ன பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ
அந்த பட்ஜெட்டில் நம்மளால் குவாலிட்டியாக பண்ண முடியும். எப்படி குவாலிட்டியாக பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நாம் வந்து கிட்டத்தட்ட 2012 இந்த கட்டுமான துறையில் இருக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம எல்லா இடத்துலையுமே ஹோல்சேல் பர்ச்சேஸு அப்படிங்கிறது, ஹோல்சேலாக ஒரு பொருளை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரெகுலராக பண்ணுறதுனால நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு கஸ்டமருக்கு, ஒரு ரீட்டைல் கஸ்டமருக்கு போடுற பில்லையும் ஹோல்சேலாக வாங்கக்கூடிய நமக்கு போடுற பில்லையும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும். அதை தான் நம்ம வந்து எப்போவுமே பண்ணுறோம். அதனால் எங்களால் ஒரு என்னென்ன பிராண்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அதே பிராண்டு தான் நம்ம போடுவோம். ஹோல்சேல் வியாபாரத்துக்கும் ரீட்டைல் வியாபாரத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டாக நம்ம எப்பவுமே கோட் பண்ணுறோம். இதுதான் வந்து நாம் ஒரு இன்ஜினியரை வச்சு பண்ணுறதோ, இல்லை நாமளே ஒரு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு பொருள் போட்டு பண்ணால் நமக்கு 4 காசு மிச்சம் ஆகும் அப்படின்னு நினச்சி இவங்க பண்ணுறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது அவர்களுக்கு எந்தெந்த பொருளை நம்ம வந்து எந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கணும், குவாலிட்டி குறையாமல் எப்படி நம்ம வாங்கணும், குவாலிட்டி மெஷர்மெண்ட்டோடு எப்படி அதை ஃபாலோ பண்ணணும், அந்த ப்ரைஸும் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததுனால, ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க இதுதான் முதல் வீடு, இதுதான் முதல் கட்டமாக அவங்க கட்ட வராங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிஜமாகவே தெரியாது. அப்போ தெரியாமல் என்ன ஆகிடும் அப்படின்னா, அவங்கள வந்து 10 கடை ஏறி இறங்கினாலும் ரீட்டைல் ரேட்டில் பெருசாக வேரியேஷன் இருக்காது. அது ஹோல்சேல் பில்லுங்கிறது எப்பயுமே தனி தான். இதுதான் வந்து நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் கொடுத்து பண்ணும்போது, என்னிடம் மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான முறையான இன்ஜினியர் வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கும், லேபர் டீம் கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக லேபர் கொடுத்து இருக்கிறதுனால இந்த பில்டிங் முடித்தா அடுத்த பில்டிங் நம்மகிட்ட ஒர்க் இருக்கும் இல்லையா. அடுத்த பில்டிங்கை வந்து ஆண்டு முழுக்க நம்மக்கிட்ட பல ஆண்டு காலமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளாக இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து அந்த டீம் முழுக்க நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. அதுவே ஒரே ஒரு பில்டிங் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த லேபர் அவ்வளோவா வந்து செட் ஆகிறதோ இல்லை ஒத்துழைக்காமல் போகிறதோ இதெல்லாம் நடக்கும். இது மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தவிர்த்து எப்போயுமே ஒரு டெக்னிக்கல் பர்சன் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். நம்ம எப்படி உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டரை பார்க்குறோம், ஏன்னா அவர் அதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வல்லுநர். அது மாதிரி கட்டடம் கட்டுறதுக்கு இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வல்லுநர். ஒரு வல்லுநர்கிட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கான டீம் இருக்கும், சப்ளை டீமில் இருந்து லேபர் டீமில் இருந்து எல்லா வகையான டீம் சார்ந்தவங்களும் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஆன் டைம் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் முடிச்சு கொடுக்க முடியும். பட்ஜெட் கைமீறி போகாது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண டேட்லேயும் நம்மளால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி நம்ம நல்லபடியாக கூடி போக முடியும். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விஜய் பில்டரை நீங்கள் அணுகுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும். நாங்கள் ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு நல்ல முறையில் பண்ணி கொடுப்போம் அக்ராஸ் தமிழ்நாடு முழுக்க. இல்லை அப்படின்னாலும் உங்கள் பகுதியில் ஒரு இன்ஜினியர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஜினியரை வைத்து அவங்க டிஸ்கஷன் பண்ணி ஒரு கொட்டேஷன் எடுத்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ப்ராப்பராக என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு கரெக்டான ஒரு வழியில் போங்க. உங்கள் கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாகிடும். இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. விஜய் பில்டர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டுமானம் சம்மந்தமாக நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும். இது ஒரு சைடு. விஜயகீர்த்தி கார் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் நம்ம சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக நிறையா விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டுருக்கோம். அதையும் இந்த சேனலுடைய இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துக்கு நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களை நாம் எடுத்து பேசிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ நேரத்தில் நீங்கள் அதையும் பார்த்து இது எப்படி இந்த டாப்பிக்கை நம்ம எப்படி நம்மளுடைய கோணம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சேர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. இந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய்.